கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கருப்பு கலர் வண்டியை வச்சிருக்கே எப்படி மெயின்டைன் பண்ணுற, அதை பற்றி ஒரு வீடியோ போடு அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. வண்டி வாங்கின புதுசில் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அதனால் வண்டி ஃபுல்லாக ஒரு செராமிக் கோட்டிங் ஒன்று பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் டஸ்ட்டு தங்குறது இல்லை. ஆனால் இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, வண்டியை கழுவுனதுக்கப்புறம் அதை துடைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய மெயின்டெனன்ஸு. என்ன ஒன்றும் புரியலையே, துடைக்கிறதுல என்னடா மெயின்டெனன்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் கலர் காரில் துடைச்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச அச்சு விழுவும். ஆனால் அது ஒயிட் கலருக்கு தெரியாது, ஆனால் அந்த கருப்பு கலருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஈரத்தை துடைக்கிறதுக்கு ஒரு காஞ்ச துணி இப்படி துடைச்ச உடனே அடுத்து இன்னொரு காஞ்ச துணியில் அதை திரும்ப துடைப்போம். இப்படி வண்டி ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு எனக்கு 4-5 துண்டு ஆயிரும். ஸோ இதை ஃபுல்லாக துடைச்சி முடிக்க ஒரு 2 மணி நேரம் ஆகுது எனக்கு. மந்த்லி ஒரு டைம் வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். இன்னொரு மெயின்டெனன்ஸ் இருக்குது தாரில். என்னன்னா, இப்போ மற்ற காரில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்ணாடியில் பூச்சி அடிக்கும்ல, அடித்து அதோட ரத்த கரை அது இதுன்னு இருக்கும் கண்ணாடியில் நிறையா. பட் ஆனால் அது மற்ற காரை விட தாரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து திருச்சியிலேருந்து ஒரு சென்னை கிளம்புறேன் அப்படின்னா, அந்த நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த பூச்சி வந்து அடித்து நிறைய கரை இருக்கும். இந்த காரில் மட்டும் ஏன் கரை நிறையா இருக்குது அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி பக்கம் இருக்கும் இப்படி வெர்டிகலாக இந்த கிளாஸு. இப்போ இதே ஸ்கார்பியோ இனோவாலாம் சுத்தமாக ஆகாது. ஸ்கார்பியோ மற்ற கார்லலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 45 டிகிரி ஸ்லோப்பாக தான் இருக்கும். அதனால் இப்படி இடித்து போயிடும். ஆனால் இந்த கண்ணாடியில் என்ன ஆகுனா, நேராக ஒரு முட்டையை தூக்கி அடித்து அப்படி சதறும். அந்த மாதிரி அந்த பூச்சி வந்து அப்படி சதறும். இந்த கரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். நைட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒன்ஸ் இந்த கிளாஸை வந்து நான் வாஷ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த கரை விழுவுறது கூட பிரச்சனை இல்லைங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கரையை ஓஸில் எவ்வளோ ஃபோர்ஸில் அடித்தாலுமே அந்த கரை போக மாட்டேங்குது. துணி இருக்குல்ல, அதை அப்படி விரலில் வச்சுக்கிட்டு அப்படி நகட்டில் சுரண்டி தான் எடுக்கணும். அது ஒரு பெரிய மெயின்டெனன்ஸாக இருக்குது. எனக்கு இந்த கருப்பு கலர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோட அது மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு பெருசாக தெரியுது. இந்த தாரோட கிளாஸ் வந்து 90 டிகிரியில் வந்து பூச்சி அடிக்குதுன்னு தானே சொன்னேன். ஆனால் அந்த பூச்சி அடிக்கிறத தாண்டி இதில் ஒரு நல்லதும் இருக்குது. மழை பெய்கிற டைமில் இந்த கிளாஸில் வந்து இந்த ட்ராப் நிற்கும். நிறைய காரில் பார்த்துருப்பீங்களா, மழை பெஞ்சாலும் அந்த ஒரு சில தண்ணி வந்து ட்ராப் அதில் நிற்கும்ல. ஆனால் அந்த தாரில் வந்து நிற்கவே நிற்காது. அப்போ வைப்பர் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ரோடோட வியூ வந்து ரொம்ப கிளியராக காட்டும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இந்த ஹைவேல, இதிலே ஒரு நாள் செம்ம மழை பெஞ்சிச்சு. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப மழை சுத்தமாக அந்த வைப்பர் போட்டுமே ரோடு தெரியல. அப்படிங்கும்போது ஓரமாக பார்க்கிங் லைட்டை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைப்பர் சூப்பராக க்ளீன் பண்ணும். தண்ணி உடனே கீழே இறங்கிறதுனால ரோடோட வியூவை வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி காமிச்சிருது. ஸோ அதனால் தாராளமாக அந்த ரெயின்லலாம் அந்த வண்டியை சூப்பராக ஓட்டலாம்.